குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இப்ப நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா செமிஃபைனல் வாரம் வந்துருச்சு. வழக்கம் போல சனிக்கிழமை எபிசோடு வந்தாலே நம்ம கோமாளிங்களோட கலாட்டாவுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இந்த முறை கோமாளிங்க செய்தது என்னென்ன? தமிழ் சினிமாவில் வர பேய் கெட்டப்ல செம்ம மிரட்டலா வந்திருக்காங்க. இப்படி கெட்டப்பே காமெடியா இருக்க அதுக்கப்புறம் வந்தது தான் அட்வான்டேஜ் டாஸ்க். இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா தர்பூசணி சாப்பிட்ற டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. ஆனா சும்மா தர்பூசணி எடுத்துட்டு சாப்பிடக்கூடாது, கையை பின்னாடி கட்டிட்டு வாயை மட்டும் பயன்படுத்தி தர்பூசணியை சாப்பிடணும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தர்பூசணியும் ஏற்கனவே எடை போட்டு வச்சிருப்பாங்க. டாஸ்க் முடிஞ்சதும் மீதம் இருக்கிற தர்பூசணியை மறுபடியும் எடை போட்டு எவ்வளவு தர்பூசணி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க. அதாவது யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ அந்த டீமுக்கு தான் அட்வான்டேஜ். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான டாஸ்க்ல இந்த முறை சீனியர் டீம் தான் மாஸ் காட்டி அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. சீனியர் டீம்ல பாபா பாஸ்கர் உண்மையெல்லாம் இருக்கனால சீனியர் டீம் அதிகமா சாப்பிட்டு அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. ஏன்னா இது வெறும் அட்வான்டேஜ் டாஸ்க் மட்டும் தானே. நாளைக்கு நடக்க போற செமிஃபைனல்ல யாரு தங்களோட திறமையை காமிச்சு ஃபைனலுக்கு போக போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.